அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்பில் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசிலையும் கும்பராசிலையும் சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி அப்படின்னு 3 கிரகங்களோட பயிற்சியும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் அப்படின்னு பல முக்கியமான விசேஷ தினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். முக்கிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு போறாரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். வாழ்க்கையில் எப்பொழுதும் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்ப ராசிக்காரர்கள். அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தின் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ம ராசியிலேயே சனி இருக்கிறாரு. 12ல் சூரியன், 12ல் செவ்வாயும் செஞ்சிருக்கிறாரு. அதனால் எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். கும்பராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள்லாம் வரலாம். குடும்பத்தில் ஒரு விதமான நிம்மதி குறைவு தோன்றும். பொருளாதார நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. முன் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் அதற்குண்டான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்களால் எதிர்பாராத வீண் செலவுகள்லாம் ஏற்படும். இந்த மாதத்தில் புதிதாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்க்கை துணையின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். எதிர்பாராத சண்டைகள்லாம் வரலாம். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காமல் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய கவனத்தை செலுத்துறது நல்லது. தொடக்கத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில தடைகள்லாம் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு கவலையை கொடுக்கும். ஆனால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பிய பதவி, பொறுப்புகள்லாம் உண்டு. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதாலும் பல சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பீங்க. தினசரி வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட தொழிலையும் சரி, இரண்டையுமே சமமான நிலையில தான் வச்சிருப்பீங்க. இந்த மாதம் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகம் மனதில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. வருமானம் அதிகரிக்கிறதோடு குடும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் செலவுகளும் அதிகரிக்கும். தொழிலுக்கு அப்படின்னு ஒரு சில நேரத்தை ஒதுக்கி இருப்பீங்க. தொழிலை மேம்படுத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்துட்டு வருவீங்க. இந்த மாதத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. மாதத்தின் தொடக்கத்திலேயே 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் சுக்கிரனோடு இணைஞ்சு இருக்கிறதால வேலையில் நல்ல பதவி உயர்வுலாம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருக்கும் உறவு அப்படிங்கிறது சுமூகமாகவே இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் சனி பகவானோட முழு பார்வையும் உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால மாணவர்கள்லாம் படிப்புல ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுவீங்க. நண்பர்களோடு சிலர்லாம் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும்.
நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கும் பொழுது வரக்கூடிய சந்தேகங்களை எளிதாக திருத்து கொள்ள முடியும். குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கும் உறவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் இருக்காது. 5ஆம் வீட்டுல செவ்வாய் சுக்கிரனோட கூட்டு இருக்குது. அதனால காதல் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். காதலிக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கும் அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். காதலியுடன் சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனோட சனியும் இருக்கிறாரு. அதனால குடும்பத்துல ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரும். 2ஆம் வீட்டுல ராகுவும் 11ஆம் வீட்டுல செவ்வாய் சுக்கிரனோடும் கூட்டும் இருக்குது. எந்த அளவு வருமானம் வருதோ அந்த அளவு செலவுகளும் இருக்கும். சனி பகவான் உங்க ராசியின் அதிபதி சொந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. அதனால வறுத்த பொரித்த பண்டங்களையும் காரமான உணவு வகைகளையும் அதிகம் எடுத்துக்க வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே 8ஆம் வீட்டுல கேது இருக்கிறதால உங்களுடைய குணாதிசயங்கள்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. விரயஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது விரயம் அப்படிங்கிறது கூடுதலாவே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் வழியில சுபகாரியங்கள் செய்வதாலும் உங்களுக்கு செலவுகள் வரலாம். தொழிலில் பழைய பங்குதாரர்கள்லாம் விலகி கொள்ளுவதா சொல்லுவாங்க. உத்தியோகத்தில் வரும் திடீர் இடமாற்றம்லாம் உங்களுடைய மனதுக்கு லேசான கலக்கத்தை உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களோட ஆதரவு உங்களுக்கு திருப்தியா இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். விரயஸ்தானத்துல சஞ்சரித்துட்டு பல இன்னல்களையும் கொடுத்துட்டு வந்திருப்பாரு சனி பகவான். இப்போது உங்களுக்கு ஜென்ம சனியில இருக்கிறாரு. உங்க ராசிநாதன் அப்படிங்கறதால பெரிய லெவல பாதிப்பு இருக்காது. ஆரோக்கியத்துல மட்டும் அடிக்கடி பிரச்சனைகளை கொடுப்பாரு. எந்த காரியமா இருந்தாலும் உங்களுடைய கண்ணோட்டத்திலேயே வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைப்பதை தவிர்த்துக்கணும். எந்த வேலையா இருந்தாலும் உங்களுடைய நேரடி கண் பார்வை அப்படிங்கிறது இருக்கணும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கண்டிப்பா கிடைக்கும். பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை அன்னதானமாக 10 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. வாரந்தோறும் இந்த பரிகாரத்தை கும்பராசிக்காரர்கள்லாம் செய்துட்டு வர்றது நல்லது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு குறையும். அவரால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். அதே மாதிரி இல்லத்து பூஜை அறையில் சனி கவசம் பாடி சனி பகவானை மகிழ்விச்சாலே உங்களுக்கு அவருடைய அருட்பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும். அமாவாசை நாட்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையிலும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க கும்பராசிக்காரர்கள்.